இன்றைக்கி ஸ்டாலின் அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய நிலைமை நம்ம தலை விதி என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மினிஸ்ட்ரியின் கீழ் நடப்பது தெரியவில்லை. சாத்தாங்குளத்துலேயும் எந்த உயிரும் விலை மதிப்பற்றது இல்லை. அங்கே தான் திரு ராஜா அவர்கள் மதத்தை கொண்டு வரார் உள்ளங்கிறாங்க. யார் சொன்ன? எந்த பய சொல்கிறான்? அஜித்தினுடைய பாடியை ஒப்படைக்கும் பொழுது போலீஸ் கும்பிட்டு விழுந்த அந்த தாயிட்ட மன்னிப்பு கேட்டு 2023 நாடாளுமன்றத்திலே திருமாவளவன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு நீங்க தயவு பண்ணி இந்த திருமாவளவங்கிற பேரையே முன்னாடி வைப்பாரு. இல்ல, ஏன்னா திமுக ஆட்சியில மிகப்பெரிய அநாகரிகமான தீய சக்தி திருமாவளவன். சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்காதவரை அந்த நபரை நான் விட மாட்டேன். அநாகரிகமா இல்ல, 10 மாசம் படுத்து கிடந்தாலும் தொடச்சிட்டு வாடின்னு கூட்டிட்டு போறோம் மற்ற சமுதாயம் பேசின ஒரு நீச்ச சக்தி திருமாவளவன். அவனை பத்தி பேசாது. எங்கேயாவது அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கா? கான்ஸ்டியூஷன்ல இருக்கா? இல்லை, நீதிமன்றம் பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? சர்ச்சில் நீ இன்னாருக்கு ஓட்டு போடுன்னு பாதிரியார் சொல்றாரா? சொல்லலையா? பொட்டு வச்சுக்கப்படாது, திருநீர் வச்சுக்கப்படாது, கயிறு கட்டப்படாது. நான் கேட்குறேன், ஹிஜாப் போட்டுக்கப்படாதுன்னு சொன்னாங்க. இல்லை, மதத்தின் அடையாளம் பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடாதுன்னா அது கரெக்டு. அது எல்லா மதமும் உள்ள வரும் தானே. அது மகேஷ் பொய்யா மொழியோ பொய் மொழியோ இதை கேட்டவர் அதையும் சேர்த்து கேட்டா உமக்கு தைரியம் இல்லை. எங்க மதத்தை ஏன் பேசுறீங்கன்னு பேசுறதை விட்டு ஏன் அடுத்த மதத்தை நீங்க பேச மாட்டீங்கன்ற கேள்வி எழுப்புறது எந்த வகையில் இல்லை. நம்ம இதை கேட்டுட்டோம், அது ஒன்று. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் கோவிலில் தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய ஒரு 27 வயது மதிக்கத்தக்க அஜித் என்ற நபர் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விசாரணைக்கு அழைச்சிட்டு போன இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் நேற்று தினம் அவங்க வீட்டுக்கே போயிருந்தேன். அதாவது காவல்துறையில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் குறைஞ்சபட்சம் அதை ஹானஸ்ட்டாக அட்மிட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறது தான் ஒரு அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய வேலை. ஆனால் இந்த அஜித்குமார் விஷயத்தில் ரைட் ஃப்ரம் தி வேர்டு கோ அப்படிம்பாங்க. துவக்கத்திலிருந்தே அனைத்தும் தவறாக நடந்திருக்கிறது. இப்போ குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்க? 9.5 பவுன் நகை காணாமல். ஏன்னா இது வரைக்கும் இந்த அஜித்குமார் படுகொலை தொடர்பாக என் காதுக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உண்மையாக இருந்திருக்கிறது. அது இன்றைக்கு நீதிமன்ற விவாதத்தில் கூட மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த 9.5 பவுன் நகை அது திருடப்படலை, தொலைஞ்சு போயிருக்கு. அதாவது அது இந்த ஸ்கேன் ரூமில் கீழே கிடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் வெரிஃபை பண்ணணும். ஏன்னா அந்த ரிப்போர்ட்டிலேயே வழக்கறிஞர் விவாதிக்கும் பொழுது அந்த மாட்டுக்கோட்டையில் வச்சுட்டேன்னு சொன்னதே அடி தாங்க முடியாமல் வலியின் காரணமாக இவ்வளோ அடிக்கிறாங்களேன்னு ரொம்ப மிளகா பொடியெல்லாம் கூட அதான் ஒரு இன்ஹியூமன், மனிதாபிமானம் இல்லாத ஒரு அணுகுமுறை. இது நீதிபதி அவர்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கார். ஒரு கொலகாரம் கூட இப்படியெல்லாம் காயப்படுத்த மாட்டான். 20, 25, 18 இடங்களில் காயத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே இருக்குது. எனக்கு இதில் அடிப்படையிலிருந்து இருக்கின்ற சந்தேகங்கள், கேள்விகள் நான் நேற்றைய தினமே பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் அனைத்தையும் எழுப்பியிருக்கேன். அதாவது ஒன்று, அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. அப்போது அந்த காரை அடுத்த நபர் உதவியோடு அவர் பார்க் பண்ணியிருக்கார். சரி, மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் அவ்வளவு பிரசித்தமான, தினந்தோறும் நூற்றுக்கணக்கில் பக்தர்கள் வரக்கூடிய இடம். ஏன் கார் பார்க்கிங்கோடு ஏற்பாடு பண்ண மாட்டாங்களா? அல்லியா பாபுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்காரா? பாவம், முதலமைச்சர் வீட்டு உறுப்பினர்கள் கோயிலுக்கு போனால் முன்னாடியே பராக்னு சொல்லிகிட்டே போகிறத தவிர இவருக்கு வேறு என்ன வேலை இருக்குது? உதயநிதி காலத்தொட்டுக்கு என்ன? ஆமாம், அது சுயமரியாதையினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு. ஆகவே இந்த அறநிலையத்துறையும் இதில் காரணம் என்னென்னா, அந்த ஏசி
அஜித்தோட ஆஃபீஸுக்கு பின்னாடி தான் இது அதுனே நடந்திருக்கு. ரெண்டாவது, நடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்த அஜித்தை கூட்டிகிட்டு போனதே மணப்புறம் காளி கோயில் ஏசி தான். ஆக இதில் அந்த டிபார்ட்மெண்ட்டும் இந்த படுகொலைக்கு ஒத்துழைத்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா முதல்ல அஜித்குமாரை ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டுக்கோட்டையில் வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கு இன்றைக்கி அரசு தரப்பு வழக்கறிஞரே என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே இருந்து என்னன்னா நல்லபடியாக கவனித்து விசாரணை பண்ணுன்னு மேலே இருந்து குறிப்பு. அவரே அர்த்தம் சொல்கிறார் அதுக்கு. அப்படின்னா நல்லா அடித்து விசாரணை பண்ணு அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னும் அதிர்ச்சி தரத்தக்க விஷயம் என்னென்னா, சிவகங்கை எஸ்பி அங்கே இருந்திருக்கார் இந்த சம்பவங்கள் இறுதி கட்டத்தில். நாங்கள் ஏற்கனவே ஒரு எஸ்பியாக இருக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு ஒரு ஹானஸ்டி இருக்க வேண்டாம்? அந்த பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணுறது பொழுது நீங்கள் இந்த மாதிரியாக நடந்து போச்சு தவறுன்றதை சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஸ்பெஷலி சிவகங்கை மாவட்டத்தில் போலீஸு சைக்கே மாறி போயிருக்கு. காரணம் எஸ்பி தான். இந்த உலகத்தில் மதிக்கத்தக்கவர் எவருமே இல்லைங்கிற மாதிரி அவர் இந்த கடந்த 3-4 மாதமாக தான் அங்கே இருக்கார். அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் கொண்ட அதே நீதிமன்றத்திலையும் அரசு வழக்கறிஞர் பதிவு பண்ணுறாரு, சிறப்பான எஸ்பி அவர் அப்படின்றாரு. அதான் சொல்கிறேன், என்ன பொதுமக்களை மதிக்காமல் ரூடாக நடந்துண்டா இவங்க அது சிறப்பான எஸ்பின்னு நினைக்கிறாங்க. நோ, ஒரு அதிகாரி மக்களோடு இணக்கமாக பரிவோடு நடந்து கொள்பவராக இருந்தால் தான் அவர் ஐபிஎஸ்கே லாயக்குங்கிறேன் நான். ஓகே, ஏன்னா இன் வாட் வே இஸ் குவாலிஃபைடு. அதனால் அந்த மாதிரி இப்போ என்னென்னா டிஎஸ்பி வரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பி ஏன் காத்திருப்போர் பட்டியல்? நான் சட்டமானவன். தேர் இஸ் அ லாட்டின் மேக்சிம் என்னென்னா, சப்ரஸோ வெரி இஸ் சஜஸ்டிவ் ஃபால்சி. அதாவது உண்மையை அமுக்குவது, சப்ரஸ் பண்ணுறது இஸ் சஜஸ்டிவ் ஃபால்சி. பொய்யை நாம் முன்னிறுத்துவதாக அர்த்தம். சப்ரஸோ வெரி சஜஸ்டிவ் ஃபால்சி. அப்போது அதில் எஸ்பி குற்றவாளியா இல்லையா? he should also be suspendedங்கிறேன் நான். ஏன்னா நடவடிக்கை டிஎஸ்பிக்கு ஒரு யார்ட் ஸ்டிக்கு, எஸ்பிக்கு ஒரு யார்ட் ஸ்டிக்கா? ஏன்னா எஸ்பி அங்கே இருந்திருக்கார். யூ சப்ரஸ் தி ஃபேக்ட் தட் அஜித் வாஸ் கில்டு. அவங்க அம்மாட்ட அந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தா அந்த அதிகாரி நல்லவர் சொல்லலாம். நம்ம பண்ணலையே. அந்த குற்றவாளிகள் 5 கொலையாளிகளையும் காப்பாற்றுற மாதிரி தானே நடந்திருக்கார். அதனால் அவர் எப்படி யோக்கியமான இந்த சம்பவங்கள்லாம் எஃப்ஐஆர் போடாமல் நடந்திருக்குன்ற ஒரு அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நல்ல வேளையாக சென்ட்ரல் கவர்மெண்டுடைய வழிகாட்டுதலில் எல்லாமே ஆன்லைனில் உடனே பண்ணணும்னு. இப்போ நீங்கள் இந்த இது மாத்திரம் ஆன்லைனில் பண்ணுறதுன்னு இல்லைன்னா கடுதாசில் எழுதி முன்னாடியே நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த விஷயத்தில் ஒன்று, இப்போது அரசாங்கம் இது வரைக்கும் காம்பன்சேஷன் அறிவிக்கலை. அந்த குடும்பத்தினர் நான் நேராக போய் பார்த்தேன். அவங்க கேட்டது அவனுடைய தம்பிக்கு வேலை வேணும்னு. இப்போது இதற்கு இடையில் நான் நேற்றைய தினம் அஜித்தோட வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் உள்ளே போனாலே நம்மால் பார்க்க முடியும். எல்லார் முகமும் இறுகி போய் மிரண்டு போய் இருந்தது. அவங்க ஆமாங்க உனக்கு வேலை கொடுக்கணும், ஆமாங்க அஜித் இறந்து போயிட்டான் இப்படின்னு ஓரிரு வார்த்தைகள் தான் பேசினாங்க. நான் அது வீடு சும்மா ஒரு 20 அடி இதுதான் இருக்கும், 15-20 அடி. நான் காலை வெளியில் வைக்கும் பொழுதே யாரோ மிரட்டி இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் வெளியில் வரேன். உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள் அது தப்பு பொதுமக்கள் தான், கூட கட்சிக்காரர்கள் இல்லை. பொதுமக்கள் சொல்கிறாங்க, சேங்கை மாறன் தான் மிரட்டினார் அழைத்து வைத்து அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த பேரே அவங்க சொன்னாங்க. சேங்கை மாறன்கிறது மாவட்ட இணை செயலாளர்னு நினைக்கிறேன் நான். அவர் பெரிய கருப்பனுக்கு டெப்புட்டி. அப்போ நான் அதனால தான் பத்திரிகையாளர் கூட்டத்தில் எனக்கு வந்திருக்கின்ற தகவலின்படி சேங்கை மாறன் இந்த குடும்பத்தை மிரட்டி இருக்காருன்னு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன அவசியம் இருக்க போது? அதான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு லாஜிக் இருக்குது. அதாவது 500 ரூபா நான் 25 லட்சம் ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கேட்டிருந்தேன். நீங்கள் 25 வேணாம், 25 லட்சம் இல்லை, வெறும் 25 ரூபா சர்க்காரை கொடுத்தா கூட ஃபஸ்ட்டு அட்மிஷன் என்ன, அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான்.
அதனால் சேங்கை மாறன் 50 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி இவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு போனதுக்கே காரணம் அரசாங்கத்தை காப்பாற்ற. ஏன்னா அவங்க பேசாமல் அமைதியாக இருந்தால் யாரும் போராட மாட்டாங்கன்னு. ஆனால் ரொம்ப அழகாக அந்த வழக்கறிஞரும் இது பண்ணியிருக்கார். நீங்கள் அது எல்லாத்தையும் விட பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு அறநிலைத்துறை எம்ப்ளாயி வீடியோகிராஃப் பண்ணியிருக்கார். அவரும் மிரட்டப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டு அதான் இதெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு தப்பை மறைக்க 100 தப்பு பண்ணுறது. இன்றைக்கி ஸ்டாலின் அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய நிலைமை, நம்ம தலை விதி என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மினிஸ்ட்ரியின் கீழ் நடப்பது தெரியவில்லை. ஹி ஹஸ் லாஸ்ட் கண்ட்ரோல். தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது முதலமைச்சருக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா? அதுவும் இல்லை. தன் குடும்பத்தினர் மீது இருக்கா? இல்லை. மகன் ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கமாக அந்த குடும்பத்தில் ஆளுக்காள் என்ன நறுக்கி நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடும்பாங்க. அந்த மாதிரி தான் முதலமைச்சர் வீட்டில் இருக்கிறதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அதோடு என்னோட பேசிக் கொஸ்டின் என்னென்னா, சாத்தாங்குளத்துலேயும் எந்த உயிரும் விலை மதிப்பற்றது இல்லை. அங்கே தான் திரு ராஜா அவர்கள் மதத்தை கொண்டு வராரு உள்ளங்கிறாங்க. யார் சொன்ன? எந்த பய சொல்கிறான்? ஃபெலிக்ஸ் அவங்களுக்கு வந்து மதத்தை பார்த்து நிவாரணம் கொடுக்குறாங்க, இங்கே ஏன் இன்னும் கொடுக்கலன்ற ப்ரெஸ் மீட்லேயும் நீங்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கேன். காரணம் என்ன? உண்மைதானே. ராஜா உண்மையை பேசுகிறானே, அது எங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். சரி, நான் எங்கே மதத்தை பூத்தினேன்? நீங்கள் அந்த குடும்பத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியே இழப்பீடு கொடுத்ததா இல்லையா? கொடுத்தீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அங்கே போனாங்களா இல்லையா? சாத்தாங்குளத்துக்கு போனாங்க. இங்கே ஏன் வரல? இங்கே ஏன் கொடுக்கல? அது கிறிஸ்தவர், அது கனிமொழி அவர்களுடைய தொகுதியில் ஓட்டு பேங்க், அதனால் செய்கிறீங்க. இங்கே ஹிந்து தான் எப்பவும் பிரிஞ்சே இருக்கானே, அவன் அனாதானே. அதனால் ஹிந்துங்கிறதுனால இப்போ வரைக்கும் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கின்ற இந்த தருணம் வரை அரசாங்கம் காம்பன்சேஷன் அறிவிக்கலை. எந்த அளவுக்கு அட்மிட் பண்ணியிருக்கு அரசாங்கம் இன்றைக்கி கோர்ட்டில்? ஆமாம், இது கொலை தான், நாங்கள் சிபிஐட்ட கொடுக்க கூட தயாராக இருக்கோம். சாத்தான்குளம் கேஸுக்கும் அரசாங்கம் எந்த ஒரு நிதியும் அறிவிக்கல. அரசாங்கம் அறிவிச்சுது. அப்போ அதிமுக அரசு இருந்தது, அரசாங்கமும் கொடுத்தது, திமுக கட்சி கொடுத்தது. இப்போ நான் திமுக கட்சியிலேருந்து உங்கள் ட்ரெஷரை திறந்து கொடுங்க கேட்கல. அரசாங்கத்தில் இருக்கீங்கள்ல, ஏன் அறிவிச்சிடக்கூடாது? ஏன்னா இப்போ அரசாங்கம் ஒத்துக்குது. மந்திரி வீட்டுக்கு போயிருக்கார், சிஎம் ஃபோனில் பேசியிருக்கார். நான் கேட்குறேன், 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நல்ல நடவடிக்கைகள் ஏன் இல்லை? இப்போ ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்கல்ல. அதை சொல்கிறேன். இந்த அரசாங்கம் ஒரு நாளும் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு நல்லதே செய்யாது, நல்ல பழக்கமே இதுக்கு இருக்காது. இன்றைக்கி ரொம்ப ஒழுக்கமானவன் மாதிரியா மந்திரி அங்கே போகிறீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க, முதல்வர் ஃபோனில் பேசுகிறாரு. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அங்கே போனப்போ இல்லையே. இது எனக்கு வந்த தகவலே. அதை இன்னைக்கு அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கார். இந்த காம்ப்ரமைஸ்க்கு தே வேர் ஆஃபர்டு 50 lakhsன்னு. நான் கேட்குறேன், சேங்கை மாறனுக்கு 50 லட்சம் எங்கேன்னு வந்து இப்போ அந்த வீடு இடி ரைடு பண்ணணுமோ எப்படி? ஏன்னா நீதிமன்றத்தை சொல்லியிருக்கார் வழக்கறிஞர். ஓகே, இது ஏதோ ரோட் சைடில் பேசிட்டு போகிற விஷயம் இல்லை. நேற்று நான் பேசின ஒரு விஷயம் கூட தப்பில்லை. எனக்கு வந்த தகவல் அதான் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பிஜேபி ஒர்க்கர்ஸு என்னை மிஸ்லீடு பண்ணுறதுக்காக எந்த பொய்யும் என்கிட்ட சொல்லலை. என்ன நடந்தோ அதை சொன்னாங்க. அதை நான் அப்படியே பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டு இருக்கேன். அதனால் ஹிந்து உயிர் இங்கே இட்ஸ் சொல்லப்போனால் அதுக்கு மதிப்பு கிடையாது. ஹிந்து செத்தானா அவன் சாக பிறந்தவன். அப்படி இருக்கிற சர்க்கார் இந்த சர்க்கார். 26 மேக்கு அப்புறம் அப்படி சர்க்கார் இருக்காது. இந்த ஹிந்து விரோத செயலா நடந்த ஒரு சம்பவத்தை நீங்க வந்து அரசியல் பண்றீங்கன்றது அமைச்சர் செயல் இல்லையே. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கம் ஒப்புக்கொண்டு இருக்கிறது இது கொலை. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இது வந்துருச்சுல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அப்போ உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, அரசாங்கம் தெரியுமா இல்லையா? சரி, அப்போ ஏன் காம்பன்சேஷன் அறிவிக்கலை? இப்போ இன்னும் அறிவிக்கலையே. ஆமாம், நான் அதில் டிமாண்டு பண்ணியிருக்கேன். இது சிபிஐ என்கொயரி தான் உண்மையை வெளில கொண்டு வரும். நல்ல வேளை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப நியாயமாக நல்லா மருத்துவர்கள் செஞ்சுருக்காங்க. நம்ம ஏன்னா யாராவது ஒருவர் நல்லா நடந்திருந்தால் நேர்மையாக இருந்தால் கூட பாராட்டணும். இந்த டாக்டர்ஸ் ஹேவ் அக்யூட்டட் தெம்செல்வ்ஸ் ஸோ எக்ஸாம்பிளரிலி. அதனால் அந்த மாதிரியாக இந்த அரசாங்கத்திடம் நல்லதன்மை 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியலையே ஏன்? அதுதான் சொல்கிறேன், யூ ஆர் ஆல் சீட்ஸ், ஃப்ராட்ஸ், டிஸ்ஆனஸ்ட் அப்படிங்கிறேன் நான். ஏன் நடக்கலை?
அன்னைக்கு வந்து அந்த அஜித்தினுடைய பாடியை ஒப்படைக்கும் பொழுது ஹோல் போலீஸ் கும்பிட்டு விழுந்த அந்த தாயிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி நடக்கிறது 25 தடவை நடந்திருக்கு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது பிறகு குவார்டர் செஞ்சுரி போட்டிருக்காரு. அங்கதான் எதிர்க்கட்சிகள் ஒரு திட்டமிட்ட ஒரு பொய்யை பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றமே ஒப்புக்கொண்டிருக்கு. 2023 நாடாளுமன்றத்திலே வந்து திருமாவளவன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு நீங்க தயவு பண்ணி இந்த திருமாவளவங்கிற பேரையே முன்னாடி வைப்பாதீங்க. இல்ல, ஏன்னா திமுக ஆட்சியில மிகப்பெரிய அநாகரிகமான தீய சக்தி திருமாவளவன். இன்னி வரைக்கும் நான் இன்னும் சொல்றேன், சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்காத வரை அந்த நபரை நான் விட மாட்டேன். அநாகரிகமா இல்ல, 10 மாசம் படுத்து கிடந்தாலும் தொடச்சிட்டு வாடின்னு கூட்டிட்டு போறோம் மற்ற சமுதாயம் பேசின ஒரு நீச்ச சக்தி திருமாவளவன். அவனை பத்தி பேசாதீங்க. இல்லை சார், 11 கொலை கஸ்டடி டெத்து தான் வந்து இந்த ஆட்சியில் நடந்திருக்குன்றத மத்திய அரசாங்கமே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே பாருங்க, பல இது ரிப்போர்ட்டில் வரும், பல இது ரிப்போர்ட்டில் வராமல் இருக்கலாம். இன்னி வரைக்கும் 2 மாதத்துக்கு ஒரு கொலை கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு. நேற்று நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க, நீதிபதி கேட்குறார் 24 கொலைகள் நடந்திருக்கேன்னு. இதெல்லாம் உங்கள் வக்கீல்களை வச்சு அங்கே ஆர்கியூ பண்ணட்டும். ஒரு லா மினிஸ்டர் ஒருத்தர் வச்சுருக்கீங்கள்ல, அவரோட தொகுதியில் திருமயத்தில் குவாரி பிரச்சனை, நான் போகிறேன் நாளைக்கு, என்ன எத்தனை கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்குது திருமயம் தொகுதியில் குவாரியில். அதில் வந்து அதை கேட்ட ஒரு விசில் ப்ளோயர் கொன்னாங்க. அதுக்கு இன்னி வரைக்கும் என்ன நடந்திருக்கு இந்த அரசாங்கத்தில்? இட்ஸ் அ மர்டரஸ் கவர்மெண்ட். அதாவது பொறுப்பே இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இது 26 மே மாதம் தூக்கி எறியப்பட வேண்டிய தீய சக்திகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. ஒரு மினிஸ்டரும் தே ஆர் டிஸ்ஆனஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறதுனால, ஏன்னா நான் இந்த திருமயத்துக்கு போகிறேன், ரகுபதி தொகுதிக்கு, ஒரு குவாரியாக போகும். அவர் தொகுதிக்குள்ளே நடக்கிற சட்ட மீறல்கள், அவர் சட்ட மந்திரியா, சட்ட விதிமீறல்களை அனுமதிக்கலாமா ஒரு சட்ட மந்திரி? அவர் தொகுதியில் போவோம், பத்திரிகையாளர்கள் கூட்டிகிட்டு போவோம், பார்ப்போம். எனக்கு ஒன்றும் ரகுபதியோட வாக்கியா வரப்பு தகராறுலாம் கிடையாது. சேகர் பாபு அவருடைய பேட்டையிலே வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த ஒரு வாயும் திறக்கலையா? இது நான் அதுதான் சொல்கிறேன், அறநிலையத்துறையே அறம் கெட்ட துறைன்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே, உங்கள் ஏசி இந்த அஜித்குமாரை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரா போகலையா? சரி, அந்த ஹோல் இதுக்கு பேசிக் ரீசன் பாவம் இந்த அஜித்குமாருக்கு. அதையும் நான் நேற்று பத்திரிகை நண்பர்கிட்ட சொன்னேன்னா, அவன் பண்ண ஒரே தப்பு மனிதாபிமானத்தோட வீல் சேர் கொண்டு வந்தது தான், வேற எந்த தப்பும் பண்ணலை. ஏன்னா அதில் வந்த வயதான பெண்மணி நடந்து தரிசனத்துக்கு போக முடியாதுன்னு வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஏன்னா அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது, அப்போ அந்த கார் அவன் எடுத்திருக்க முடியாது. சரி, நேற்றுக்கே நான் அது கேட்டிருக்கேன், அந்த காரை கொண்டு போய் பார்க் பண்ணின நபரை இவங்க விசாரிச்சாங்களா? விசாரிக்கலையே. ஆகவே இந்த ஹோல் இதில் என்னென்னா, சில பேருக்கு சரி என்ன மோட்டிவ்லாம் இருக்காது. போலீஸ் எல்லாரும் தப்பு சொல்ல மாட்டேன். சில பேருக்கு என்ன மண்டையில் போய் ஏறிடுது, என் வீரத்தை காட்டணும், அதுக்காக மிருகத்தனமாக நடந்துக்கிறது. இது அப்படி நடந்த சம்பவம் தான். ஆனால் எஸ்பி என்ன பண்ணியிருக்கணும், அந்த அம்மாட்ட, அம்மா தப்பு நடந்துருச்சு, எங்கள் ஆளுக அடித்தான், அவங்க பையன் செத்து போயிட்டான். இன்றைக்கி ஒப்புத்துக்கிறதா அந்த தாய்க்கு முன்னாடி அன்றைக்கி ஒப்புத்துருக்கலாம்ல. அதை பண்ணாதவர் மனிதாபிமானமே இல்லாத ஒரு நபர் எப்படி நல்ல ஆஃபீஸராக இருக்க முடியும்? குட் ஆஃபீஸருங்கிறவர் யார்? நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பவர் குட் ஆஃபீஸர். இதை ஏன் இன்னும் எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கணும்ன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட்டது? பிகாஸ் ஆஃப் தி ப்ரெஷர் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ். நீங்கள் அன்னைக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகட்டின காரில் அந்த அம்மாவையும் அஜித்தோட பிரதரையும் ஏற்ற என்ன தேவை? போலீஸ் வேன் இருக்குல்ல, அதில் தான் ஏற்றிருக்கணும். நீங்கள் அங்கேருந்தே டிஎம்கேயோட இன்டர்ஃபரன்ஸ் ஸ்டார்ட்ஸ். அதுக்கு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் திரு செந்தில்நாதன் அவர்கள், நம்ம வழக்கறிஞர்கள், இவங்க ரோடில் உட்காந்து தகராறு பண்ண பிறகு தான் அவங்கள போலீஸ் வேனுக்கு ஏற்றிருக்காங்க. ஏன் பண்ணணும்? சரி, போலீஸு அப்பாலிட்டிக்கலாக இருக்கணுமா இல்லையா? திமுக காரன் காரில் நீ அவங்களை ஏற்றுறதுங்கிறது என்ன யோகியதம்?
அது எப்படி எஸ்பி அனுமதிக்கிறார், டிஎஸ்பி அனுமதிக்கிறார்? சரி, டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, எஸ்பி ஏன் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணலை? மேல்மட்டத்தில் தொடர்பு இருக்குன்னா அவர் பண்ணப்படாதா? பல கேள்வி வருது. எல்லாமே அவங்களோட பிஹேவியரை வச்சு சொல்கிறேன் நான். சம்பவம் நடந்துருச்சு, ஓகே, தவறுதலாகவே நடந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கோ. அதில் நீங்கள் அவங்க போலீஸ் தரப்பு வக்கீல் நீதிமன்றம் சொல்கிறார், நல்லா கவனித்து அவன்கிட்டேருந்து தகவல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனா, எங்கள் பார்லன்ஸில் நல்லா கவனிச்சினாலே நல்லா அடிச்சுன்னு அர்த்தம்னு அவரே சொல்கிறார். அதனால் இது முழுக்க முழுக்க ஒரு சில பொறுப்பற்ற, நான் வந்து பல உதாரணங்கள் சொல்ல முடியும். தமிழ்நாடு டிஜிபி எல்லாம் இருந்திருக்காங்க, வெரி ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ். என்ன அந்த மாதிரி இருந்தவங்க பல்வேறு மட்டத்தில் இருக்காங்க. எஸ்பி ரிட்டையர் ஆகிட்டாருங்கிறதுனால அவரை சொல்கிறேன், மாசானமுத்துன்னு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸர். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு பேரை சொல்லிவிட்டேன்னா அவங்களும் இவங்க விக்டிமாக ஆக்கிவிடுவாங்க. அதனால சொல்ல முடியலை என்னால். நம்ம திரிபாட்டிஜி, இந்த மாதிரி போல்டு ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்காங்க. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்காம அரசாங்கம் அரசியல் ரீதியாக அவங்கள மிஸ்யூஸ் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் எனக்கு வேலையே வேண்டான்னு விட்டுட்டு போகிற சூழ்நிலை இருக்காது, தைரியம் வராது. அஜித் சம்பவம் நடந்த அதே சிவகங்கை மாவட்டத்தில் இன்னொரு தனியார் பள்ளி, கிறிஸ்துவ பள்ளியில் மாணவி வந்து மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. அது என்ன அது இப்போ எனக்கு இன்றைக்கி காலையில் தான் பேசினாங்க. நான் நேற்று நைட்டு கிளம்பி அங்கே திருபுவனம் போயிட்டு நைட்டு கிளம்பி வந்துட்டேன். அங்கே பள்ளிக்கூட வேனில் வீட்டிலேருந்து அந்த குழந்தை போயிருக்கு. ஆனால் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கே வரலேன்னு நிர்வாகம் சொல்லுது. ஆனால் அது சிவகங்கை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனது பள்ளிக்கூட வேனில். ஆக இதுலேயும் பொய் இருக்குல்ல. இன்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன், உண்மையை பேசிட்டோம்னா ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, பொய்யை பேசினா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் ஒரு காலம் நான் இல்லாத விஷயத்த சேர்த்து சொல்கிறதுங்கிறது அந்த வேலையே கிடையாதுங்கிட்ட. இந்த பள்ளியை அதனுடைய உரிமத்தை ரத்து பண்ணணும், அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தையோட உயிரை அவ்வளவு சல்லிசா, திஸ் ஆர் ஆல் இன்ஹியூமன் பிஹேவியர். இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது தமிழகத்தில். ஆனால் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு எலெக்ஷன் கேம்பெயினை வந்து முன்னெடுத்திருக்காங்க. உறுப்பினர் சேர்க்கை கரெக்டு தான். ஓரணியில் தமிழ்நாடுன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிடியன் ஸ்டாக்கினுடைய அநீதி அரசை நீக்க மக்கள் ஓரணியில் திரண்ட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். 2026 தேர்தலுக்கு மக்களுக்கு எங்களுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் இருக்கு. லெட் மீ பி பிளைன். வைகோ அவர்கள் பதிவு பண்ணுறாரு, இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுனால தான் நாங்கள் எந்த ஒரு கண்டன அறிக்கையும் திமுகவுக்கு எதிராக கொடுக்கல, போராட்டமும் பண்ணலை அப்படின்றதையும் பதிவு. இப்போது இது நாள் வரைக்கும் தந்தையும் மகனும் எம்பியாக இருந்தாங்க. தந்தை ராஜ்யசபாவுக்கு, மகன் லோக்சபாவுக்கு. மதிமுகவில் அனதர் தேர்டு பர்சன் யார் இருக்கார்? அந்த கட்சி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 93லாம் வைகோ சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஈவன் பொதுமக்கள் பேச ஆரம்பித்தாங்க. எப்படி இருந்த வைகோ இப்படி விழுந்துட்டாருன்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. பாவம், இந்த மாதிரி வீணா போன மனுஷனை பற்றி நாம் பேசி அவர் மனசு புண்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். மதிமுக இஸ் தேர் எம்டிஎம்கே? சொல்லுங்கள், உங்கள் மகனை விட்டால் உங்கள் கட்சியில் அடுத்த மெம்பர் யாருன்னு கேட்குறேன் நான் வைகோவை. அதனால் ஏதோ கருணாநிதி குடும்ப அரசியலை எதுக்கிறதா சொல்லி வெளியில் வந்து குடும்ப அரசியலை நடத்துகிறத தவிர கீழ்த்தரமான ஒரு செயலில் ஈடுபட்ட தவிர வைகோ என்ன பண்ணியிருக்காரு? அவர் எதை எதிர்த்து வெளில வந்தார்? ஸ்டாலினை வந்து ஹையர் அப்பேரண்ட்டாக கொண்டு வர்றதை எதிர்த்தார். நீங்கள் கடைசியில் என்ன பண்ணீங்க? உங்கள் மகனை எம்பி ஆக்கி முடிச்சுட்டீங்க எம்டிஎம்கே. திமுக கூட்டணி என்பது வெற்றி கூட்டணி, ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கொத்தடிமை கூட்டணி என்றதையும் ரகுபதி அவர்கள் பேசியிருக்கார். என்ன சொல்கிறேன், ரகுபதி கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் கொஞ்சம் நன்னா தான் இருந்தார். இந்த திமுகவில் சேர்ந்த பிறகு ரொம்ப அவர் ஹஸ் லாஸ்ட் இஸ் மென்டல் பேலன்ஸு. நான் கேட்குறேன், வந்து டிஎம்கேல நீங்கள் சேர்ந்த பிறகு இது வரைக்கும் செஞ்சுருக்கிற ஒரு நல்ல ஸ்கீமை சொல்லுங்கள். எல்லா விதத்திலும் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு சத்துணவு போட்டால் அதில் புழு,
கோவிலில் ஊழல், கட்டடத்தில் வந்து இது பக்கத்தில் நான் விழுப்புரம் பக்கம் வந்து நீங்கள் அணை கட்டியிருக்கீங்க, அது மழையிலே கீழே உட்காந்து போச்சு. ஏவா வேலு எவ்வளோவெல்லாம் சப்பக்கட்டு கட்டினார் எல்லாம் தெரியும். சட்டம் ஒழுங்கு அவ்வளோ பெரிய சீர்கேடு. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச ஒரு நல்ல காரியம் சொல்லுங்கள் பார்ப்போம். அவருக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னா, எல்லாம் இப்போ டிஎம்கேல சேர்ந்த பொதுவாக நீங்கள் உள்ளபடியே கோவம் வர வேண்டியது யாருக்கு தெரியுமா? ஒரிஜினல் டிஎம்கே காரனுக்கு கோவம் வரணும். ஏன்னா அது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், கேகேஎஸ்ஆராக இருக்கட்டும், ரகுபதியாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், சேகர் பாபு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஎம்கேனுடைய பவர் சென்டரு எக்ஸ்-ஏடிஎம்கே தான். அதனால் இந்த ஒரிஜினல் திமுக, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என் நண்பர் துரைமுருகனையும் நகட்டிட்டீங்க. என்ன வந்து பொன்முடி ஆல்ரெடி லாஸ்ட்டு. என்ன இந்த மாதிரியா திமுகவில் இருந்த 1-2 பேரும் இப்போ காணா போயாச்சு. இப்போ இருக்கிறது பூரா திமுகவில் இருக்கிற ஒரிஜினல் ஒர்க்கர்ஸுக்கு. அதனால தான் சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்க, தமிழ் மொழியை காப்பாற்ற, தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற இருக்கிற ஒரே தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதனால் நீங்கள் வந்துடுங்க, நம்ம தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றி தமிழ்நாட்டில் தமிழை வளர்ப்போம். ஏன்னா 50,000 மாணவர்கள் தமிழில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. 3வது படிக்கிற அரசு பள்ளி மாணவனுக்கு ஆனாவன்னு எழுத தெரியல. தட் இஸ் தி கண்டிஷன் ஆஃப் தமிழ் இன் தமிழ்நாடு. அதனால் சொல்கிறேன்னா, அனாவசியமாக இவங்களெல்லாம் எக்ஸ்-ஏடிஎம்கே டாமினன்ஸ்லேருந்து திமுகவை காப்பாற்றுவோம் எல்லாரும் வாங்குங்கிறேன். ஆராசா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து பேசின பேச்சுக்கு இன்றைக்கி தமிழக பாஜக சார்பாக ஆர்ப்பாட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஆனால் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்து கைது நடவடிக்கையானது மேற்கொண்டிருக்காங்க. நீங்கள் எத்தனை காலம் நடத்த முடியும்? நான் நண்பர் ஸ்டாலினுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, 1975 ஜூன் 25 நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. நெருக்கடி யாருக்கு? இந்திரா காந்திக்கு. ஏன்னா பிப்ரவரி 11 இஃப் ஐ ரிமெம்பர் தி டேட் கரெக்ட், 2 சம்பவம் நடக்குது. ஒன்று, அலகாபாத் ஹைகோர்ட்டு திருமதி இந்திரா காந்தியின் தேர்தல் ஊழலால் வெற்றி பெறப்பட்டது, அதனால் தேர்தல் செல்லாது, ஷீ இஸ் நோ லாங்கர் எம்பி இன் தி லோக்சபா அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது. ஜூன் 11 1975 குஜராத்தில் ஜனசங் ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணி, ஜனதா மோர்ச்சான்னு வச்சுருந்தோம். அந்த கூட்டணி மக்கள் ஆதரவு பெற்று மகத்தான வெற்றி. திரு பாபுபாய் பட்டேல் அவர்கள் சிஎம் ஆனார். ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில் நெருக்கடி நிலையை அறிவிச்சிட்டு நாடு புறா ஒரே போய் நாடு முன்னேறுகிறது அப்படின்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 77 ராய்பரேலியில் இந்திரா காந்தி தோற்கடிக்கப்படுறார். அமேத்தியில் சஞ்சய் காந்தி தோற்கடிக்கப்படுறார். அப்போ காங்கிரஸுக்கு சிம்பிளே மாடும் கண்ணுக்குட்டியும், பசுமாடு கண்ணுக்குட்டி. அதனால் அங்கே பசுமாடு ராய்பரேலியில், கண்ணுக்குட்டி அமேத்தியில். அப்போது நாங்கள் கற்களை வைத்து அந்த நாடு முன்னேறுகிறதுன்னு எல்லாரையும் லாரியில் பஸ்ஸில்லாம் எழுத சொன்னாங்க. அது இன்று தான் உண்மையானது அப்படின்னு எழுதினவன் நான். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய்யே சொன்ன 1.5 மாதம் இந்திரா காந்தி என்ன ஆனார்? உத்தரப்பிரதேசில் 0, மத்திய பிரதேசத்தில் 1, ராஜஸ்தானில் 0, பீகாரில் 0, டெல்லியில் 0, ஹிமாச்சலில் 0, காங்கிரஸ் எல்லாம் வாஷ் அவுட். அதனால் சொல்கிறேன் நான், தயவு பண்ணி டோன்ட் காப்பி மிஸ்ஸஸ் காந்தி, தோற்று போயிடுவார். உங்களை சுற்றி இருக்கிறது இவரை வெறும் பொம்மை போல் அமர்த்தி அங்கு இவருக்கு எதிரானவர்கள் தான் தமிழகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இவர் பேருக்கு முதலமைச்சராக இருக்கார். ஓகே சார், இறுதியான கேள்வி. மதுரை முருகர் மாநாடு அரசியல் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பவன் கல்யாண், அண்ணாமலை, இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரர் உள்ளிட்ட தலைவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் இருக்கா? இல்லை, நீதிமன்றம் பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாதுன்னு நான் என்ன சொல்கிறேன், சர்ச்சில் நீ இன்னாருக்கு ஓட்டு போடுன்னு பாதிரியார் சொல்கிறாரா? சொல்லலையா? மாஸ்கடில் டூ தே டிசைட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஆர் நாட்? பேசுவோம். இது அரசியல் சட்டத்தின்படி குற்றமா அப்படின்றது நாளைக்கு நீதிமன்றத்திலே இந்த கேள்வி வரும்.
இது இந்து முன்னணி மாநாட்டில் மட்டும். ரெண்டாவது, முருகப்பெருமானோட அவதாரமே தாயிடம் அவர் வேல் வாங்கியதே சூரசம்ஹாரத்துக்காக. தீய சக்திகளை அழிக்க வேண்டியது முருக தர்மம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தீய சக்திகளை அழிக்கணும்னு பேசினது தர்மம். அதனால் கான்ஸ்டியூஷனலி இட் கேனாட் ஸ்டாண்ட். சார், அண்ணாமலை அவர்கள் பள்ளி மாணவர்கள் ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு போகணும், அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருந்தார். கரெக்டு தானே? ஏன்னா சந்துருன்னு ஒருத்தர் இந்த செம்பட்டா தலையாக இருப்பார். எனக்கு அதிகம் பர்சனலாக 1-2 தடவை சந்திச்சிருக்கேன். அவர் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? பொட்டு வச்சுக்கப்படாது, திருநீர் வச்சுக்கப்படாது, கயிறு கட்டப்படாது. நான் கேட்குறேன், ஹிஜாப் போட்டுக்கப்படாதுன்னு சொன்னாரா? இல்லை, மதத்தின் அடையாளம் பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடாதுன்னா அது கரெக்டு. அது எல்லா மதமும் உள்ள வரும் தானே. அதில் இங்கே பாருங்கள், அதில் நீங்கள் பொட்டு சொல்லியிருக்கீங்க எக்ஸ்பிளிசிட்டாக, கயிறு சொல்லியிருக்கீங்க, ஹிஜாப் சொல்லியிருக்கீங்களா, சிலுவை சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். சொன்ன உடனே ஒரு அறிவிலி கல்வி மந்திரியா அன்பில் மகேஷ் பொய்யா இது பிற்போக்குவாதம்னு. அப்போ ஹிஜாப் எல்லாம் முற்போக்குவாதமா? சிலுவை எல்லாம் முற்போக்குவாதமா? வாட் இஸ் தி நான் சென்ஸ் நான் கேட்குறேன். திமுக காரங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சி போச்சு. ஏன்னா இது பிற்போக்குவாதம்னா அதுவும் சொல்லணும்ல, அந்த தைரியம் உண்டா? பல நாளாக கேட்டிருக்கோம். ஈவேரா காலத்திலிருந்து இவர்களுக்கு அந்நிய மதங்களின் நம்பிக்கைகள் குறித்து கண்டிக்க தைரியம் உண்டா? கண்டித்தது உண்டான்னு கேட்குறோம் நம்ம. அவ்வளவுதானே. நீங்கள் மகேஷ் பொய்யா மொழியோ பொய் மொழியோ இதை கேட்டவர் அதையும் சேர்த்து கேட்டா உமக்கு தைரியம் இருக்கு. எங்க மதத்தை ஏன் பேசுறீங்கன்னு பேசுறதை விட்டுட்டு ஏன் அடுத்த மதத்தை நீங்க பேச மாட்டீங்கன்ற கேள்வி எழுப்புறது எந்த வகையில இல்லை. நம்ம இதை கேட்டுட்டோம், அது உன்னோட டியூப்ளிசிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஏன் இந்து மதத்தை பேசுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்குமே. இந்து முன்னணி ஆரம்பித்து 45 வருஷமாக அதானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மக்களுக்கு புரியணும். நம்ம மதத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிறதோட இவங்கெல்லாம் நம்ம மதத்தை மட்டும் பேசுகிறானேங்கிறதும் மக்களுக்கு புரிய செஞ்சுட்டா என்ன எங்களுக்கு வேலை சுலபமாக